அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். உபாகமம் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இஸ்ரவேலின் வனாந்தரங்கிறது அது ஒரு சோதனை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினார். ஏன்? அவர்களை சோதித்து, அவர்களை தாழ்த்தி, அவர்கள் முதிர்ச்சி அடைய வேண்டும், ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்கிற பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு அவர்களை 40 வருஷம் கர்த்தர் அவர்களை வனாந்தர மார்க்கமாய் நடத்தினார். ஆகிலும் அந்த ஜனம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை. விளைவு தோல்வி அடைந்தார்கள். இரவும் பகலும் 24 மணி நேரமும் மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பம் விட்டு விலகவில்லை. மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வனாந்தரத்தில் 40 வருஷம் நடத்தினார். 24 மணி நேரமும் 40 வருஷம் தினந்தோறும் காலையில மன்னாவை கொடுத்து போஷித்தார். மட்டுமல்ல, அற்புதமா இந்த வனாந்தரத்துல தண்ணீரை கொடுத்து தாகம் தீர்த்தார். எதிரிகளை இவர்கள் வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்து தோல்வியடை செய்தார். இதெல்லாம் இந்த வனாந்தரத்தில் நடந்தது. ஆகிலும் திரும்ப திரும்ப அந்த ஜனம் ஒரு சோதனை வந்தா, நெருக்கம் வந்தா, நாங்கள் எகிப்துக்கு போகிறோம் என்று அவர்கள் தேவனையும் மோசேயையும் எதிர்த்து நின்றார்கள். ஆகிலும் ஆண்டவர் ஒரு நாளும் இவர்களுக்கு வனாந்தரத்தில் கொடுத்த வசதிகள் ஒன்றையும் நிறுத்தவே இல்லை. காரணம் என்ன? அதுதான் வனாந்தரத்தில் அவரது கிருபை. அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஏன் நமது வாழ்க்கையில் சில நெருக்கங்கள், ஏன் போராட்டங்கள், ஏன் தோல்வி, சில எதிர்பார்த்தது நடக்கல, எதிர்பார்ப்புக்கு மாறாக நடக்கிறது. ஏனென்றால் உங்கள் அழிப்பது தேவ நோக்கம் அல்ல. இந்த வனாந்தரத்துல சில பாடத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறார். என்ன பாடம்? தூதர்கள் அப்பத்தை கொடுத்து அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாரே, அதே போல நீங்கள் 100% அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை நம்புங்கள். கர்த்தர் சொல்கிறார், நீதிமான ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். நீங்கள் தள்ளாடுவதில்லை, நீங்கள் திசை கெட்டு போவதில்லை. எங்கே தோல்வி அடைந்தீர்களோ அதே தலை கர்த்தர் உயர்த்துவார். உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் வரும். கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.